ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் மியூசிக் அசோசியேஷன்லேருந்து ஜெயாவை வந்து பார்க்கறதுக்காக வராங்க. ரெட் கார்டு கொடுத்ததுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. அசோசியேஷனில் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து ரெட் கார்டு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயா வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ப்ரெஷரில் தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. மியூசிக் அசோசியேஷன்லேருந்து வந்தவங்க வந்து உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் பண்ணது வந்து பெரிய விஷயம், உங்கள் மருமகளை நான் பாராட்டியே ஆகணும், அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னி வந்து துணி எடுத்துட்டு இருப்பாங்க. ஜெயா வந்து பொன்னின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷமா ஓடி வராங்க. ஜெயா வந்து பொன்னியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்களுக்கு பொன்னியை ரூம்ல காட்டுறாங்க. பொன்னி வந்து ஜெயா கூப்பிட்டதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு சக்தி வராங்க. பொன்னி வந்து அவங்க சந்தோஷமா இருக்கிறத வந்து சக்தி கிட்ட சொல்றாங்க. சீக்கிரமாவே அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. நீங்க என் பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சக்தி வந்து பொன்னின்னு சொல்றாங்க. அத்தை கூப்பிட்ட மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை கிண்டல் பண்ணி அங்க வந்து ஓடி போறாங்க. பிரீத்தி வந்து பொன்னி கிட்ட பேச வராங்க. மூர்த்தி சுந்தரம் சந்தேகப்படுறமே, நான் வந்து உங்க போன்ல வீடியோ எடுத்து அனுப்பல பொன்னி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் பிரீத்தி, நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டீங்கன்ட்டு. அன்னைக்கு யூனியன் மெம்பர்ல இருந்து வந்தாங்க, அவங்க யாராவது பண்ணிருப்பாங்க, நீங்க எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து பிரீத்திக்கு ஆறுதல் சொல்றாங்க. தேங்க்யூ.